மகிழ்ச்சியன்ஸ். ஏய் என்னடா யாரையும் காணோம், சேரையும் காணோம். சார் நேற்று செலிப்ரேஷன் சேர் நான் வெளியே போட்டோம் சார். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார், நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுறோம். என்னடா சரி ஓகே, சீக்கிரத்தில் அரேஞ்ச் பண்ணேன் சார். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. அவங்க சேர் அரேஞ்ச் பண்றத வச்சே உங்களுக்கு டிடிஎல் டிஎம்எல் டிகோல் அப்படின்ற கான்செப்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். டிடிஎல் அப்படின்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ங்க. அதுல தான் நாம ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றோம். இப்போ அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்களா அந்த மாதிரிங்க. அடுத்து டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னா பொதுவா டிஎம்எல்ல மொத்தம் 3 விஷயம் நடக்கும். இன்சர்ட், அப்டேட், டெலீட். அந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்சர்ட். அதாவது டேபிள்ல டேட்டாவை உள்ள வைக்கிறது தான் இன்சர்ட். இப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்கள எந்திரிக்க சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை அதுக்கு பதிலாக உட்கார சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் அப்டேட். அதாவது ஒரு டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு டேட்டாவை போடுறது. இப்போ அந்த சீட்ல இருக்கிற ஒரு பர்சனை எந்திரிச்சு வெளியே போக சொல்லிட்டோம், அதாவது அந்த இடத்த காலி பண்ணிட்டோம். இதுக்கு பேர் தான் டெலீட். அதாவது டேட்டாவை ஒரு டேபிள்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு பேர் தான் டெலீட். ராஜேஷ் இங்க எந்திரிச்சு வாங்க சார். இப்போ நான் இவரை கூப்பிட்டோனே இவர் எந்திரிச்சு வந்தார். இதுக்கு பேர் தான் செலக்ட். அதாவது ஒரு டேபிள்ல உள்ள டேட்டாவை வியூ பண்றதுக்கு இந்த ஆபரேஷனை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் டேட்டா query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கஷ்டமான கான்செப்டை கூட இவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறதுனால தான் சொல்றேன். சார் என்ன சார், மகிழ்ச்சிக்கு வாங்க, மகிழ்ச்சியா படிச்சுட்டு போங்க. டைரக்ட்.